எம்ஜிஆர் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் ஸ்ரீதர், சீனியர் கன்சல்டன்ட். 44 வருட மருத்துவ அனுபவத்தில் நேயர்களுக்காக பொதுநலன் கருதி மருத்துவ அதிசயம், மருத்துவ அற்புதம் இதை பற்றி உங்களுடைய மருத்துவ சேவை 44 வருடங்களில் ஏதாவது ஒன்று நிகழ்ந்திருந்தால் அதை பற்றி சொல்லுங்கள். ரெண்டு ஒரு பேஷன்ஸ் நான் யோசித்து பார்த்தேன். சரி, நான் இந்த பேஷண்ட் கேட்டது ஒரு நியாயமான கேள்விதான். இந்த மாதிரி ஒரு அற்புதங்களை மருத்துவத்தில் அல்லது அதிசயங்களை மருத்துவத்தில் ஏற்பட்டிருந்தால் அதை பற்றி பொதுமக்களுக்கு சொல்லுகின்ற போது ஒரு மருத்துவ விழிப்புணர்வு ஏற்படும் அப்படின்னு நினச்சினா இந்த பதிவை நான் பொதுமக்களுக்காக, அதன் குறிப்பாக எம்ஜிஆர் பிளஸ் நேயர்களுக்காக இந்த பதிவை தருகிறேன். முதல்ல என்னை பற்றி நேயர்களுக்கு ஒரு முன்னுரையாக ஒரு வழியில் சொல்லியிருக்கேன். 1977 கோவை மருத்துவக் கல்லூரியில் மருத்துவ மாணவனாக சேர்ந்து 1983 எம்பிபிஎஸ் முடித்து, அதுக்கப்புறம் போஸ்ட் கிராஜுவேட் கிரிட்டிக்கல் கேர் ஸ்பெஷலிஸ்டாக டிப்ளமோ இன் அனஸ்தீசியா 1994 அதை முடித்து, அதுக்கப்புறமா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் பிஹெச்டி பட்டம் பெற்று, அதாவது ஃபெர்டிலிட்டி டிஸார்டரில் ஆராய்ச்சி பண்ணி அந்த பிஹெச்டி பண்ணி, அதற்கு அடுத்தபடியாக சீனியர் ரிசர்ச் ஃபெல்லோ இன் சோஷியாலஜி, சோஷியோ கல்ச்சரல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ட்ரைப்ஸ் அப்படிங்கிற ஒரு தீசிஸில் ஆராய்ச்சி பண்ணி, அதற்கு அடுத்தபடியாக ஏர்ஃபோர்ஸில் ஒரு ஸ்பெஷலைஸ்டு ட்ரைனிங் எடுத்து சிவில் ஏவியேஷன் மெடிக்கல் எக்ஸாமினராக, கிளாஸ் 2 மெடிக்கல் எக்ஸாமினராக டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அதில் 2005 மெடிக்கல் எக்ஸாமினராக ஏறக்குறைய 20 வருஷம் நான் பணியாற்றி வருகிறேன். அது மட்டுமல்ல, 2007 இது வரைக்கும் ஏறக்குறைய 18 வருஷமாக சிவில் ஏவியேஷன் மெடிக்கல் எக்ஸாமினர் கிளாஸ் 1 கவர்மெண்ட் ஆஃப் கேனடா, அப்புறம் டெசிக்னேட்டட் சிவில் ஏவியேஷன் மெடிக்கல் எக்ஸாமினர் ஆஸ்திரேலியா. இந்த 3 நாட்டிற்கும் சிவில் ஏவியேஷன் மெடிக்கல் எக்ஸாமினராக பணியாற்றி வந்து என்னுடைய இந்த 44 வருஷ அனுபவத்தில் தற்சமயம் மடிப்பாக்கம் சென்னையில் உள்ள மதுரை மருத்துவமனையில் நிர்வாக இயக்குநராகவும் பணியாற்றி கொண்டு என்னுடைய மருத்துவ பயணத்தில் நான் கண்ட ஒரு மருத்துவ அற்புதம் அல்லது மருத்துவ அதிசயம் என்பதை பற்றி நேயர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். பொதுவாக மருத்துவத்துறை என்பது டாக்டர் காலேஜ் கிளினிக் போகிறாரு, ஹாஸ்பிட்டல் போகிறாருன்னா போய் அவருடைய இலக்கே நோயாளி குணப்படுது. இது மற்ற தொழிலில் போடலை. இன்னைக்கு போய் நம்ம இன்னைக்கு ஒரு 2000 ரூபாய்க்கு துணி வியாபாரம் பண்ணியிருக்கோம், அதாவது இன்றைக்கி ஒரு லாரி மணல் அள்ளிட்டு வந்துடணும், அல்லது இன்றைக்கி பாதி கட்டடத்தை கட்டி முடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட் இல்லாமல் எந்த ஒரு நோயாளிக்கும் அந்த நோயாளியுடைய வலியே போக்கணும். அந்த நோயாளி அந்த நோயிலிருந்து விடுபடணும், சுகப்படுத்தணும், குணப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டு தான் ஒரு மருத்துவம். அப்படி பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு மருத்துவரும் அவங்களுடைய மருத்துவ சேவையில் அன்றாடம் நிகழ்வு காலையில் எழுந்திரிச்சு சாயங்காலம் நைட்டு வீட்டுக்கு போய் படுக்கும் போது
ஒருத்தருக்காவது அவர் வலி நிவாரணியாக இருந்திருப்பார். அப்பா இன்னைக்கு ஒருத்தர் வச்சு வெளியே வந்தார், நம்ம ப்ரிஸ்கிரைப் பண்ண அவர் இப்போ போகணும்னு சொன்னார், நல்லா இருக்கு. இந்த திருப்தி இந்த மருத்துவத்துறையில் இருக்கு. ஆகையினால ஒவ்வொரு மருத்துவரும் அல்லது ஒரு மருத்துவத்துறையில் அன்றாடம் ஒரு மருத்துவ நிகழ்வுகளும் உண்டு, மருத்துவ அதிசயங்களும் உண்டு, மருத்துவ அற்புதங்களும் உண்டு என்றால் அது மிகையாக. அந்த வகையில் இருந்தாலும் அதில் குறிப்பிட்டு சொல்லணும், எமர்ஜென்சி கேள்விப்படுது, அவசர சிகிச்சை பிரிவு, அதாவது அவசர சிகிச்சை மெடிக்கல் என்ன சொல்லுவாங்கன்னா கோல்டன் ஹவர் அப்படின்னா ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா அந்த ஹார்ட் அட்டாக் வந்ததுலேருந்து ஒரு மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரத்துக்குள்ளே ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் அந்த நோயாளியை அந்த ஆபத்திலிருந்து காப்பாற்ற வேண்டியது என்பதுதான் இந்த கோல்டன் ஹவர் பீரியட்னு சொல்லுவாங்க. அந்த கோல்டன் ஹவர் பீரியடில் அந்த நோயாளிக்கு எப்படி நம்ம மினிட்டாக அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோமோ அவ்வளவுக்கு அந்த நோயாளியை நம்ம அந்த ஆபத்திலிருந்து காப்பாற்றணும். இதுக்கு பேர் தான் எமர்ஜென்சி மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் ஆர் கிரிட்டிக்கல் கேர் அல்லது லைஃப் சேவிங் மெடிக்கல் ப்ரொசீஜர். இது ஒன்றும் வச்சுக்கலாம். அப்படி செய்கின்ற பொழுது அப்போ நமக்கு எங்கே இருக்கும், அந்த எமர்ஜென்சி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும், ஒரு ஐசியூ இருக்கும், அல்லது ஒரு ஆப்ரேஷன் தியேட்டர் இருக்கும், நர்சஸ் இருப்பாங்க, டாக்டர்ஸ் இருப்பாங்க, பேராமெடிக்கல் ஸ்டாஃப் இருப்பாங்க, எக்ஸ்ரே இருக்கும், ஸ்கேன் இருக்கும், எக்கோகார்டியோகிராஃபி இருக்கும், இசிஜி இருக்கும், பல லேப் டெஸ்ட் பண்ணுவோம், மற்ற பேராமெடிக்கல் ஸ்டாஃப் சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த அட்டெண்டர் நோயாளியோட அட்டெண்டர்கிட்ட நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம். ரத்தம் தேவைப்படும், பிளட் பேங்க் ஒருத்தர் அனுப்பிச்சி விடலாம். அங்கேருந்து சில டாக்டர்கிட்ட எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் வாங்கலாம், சில டாக்டர்கள் ஹெல்ப்பு கூப்பிடலாம். இவ்வளவும் நம்ம செய்ய முடியும். இவ்வளவு செஞ்சு தான் நம்ம ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்காக போராடுறோம், காப்பாற்றுறோம். இது ஒரு கருத்து. இப்போது இதெல்லாம் இருக்கும்போது ஒரு பஸ்ஸு பிரயாணம் பண்ணுறோம். பஸ்ஸில் ஒருத்தருக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் இருந்துச்சுன்னா கண்டக்டர்கிட்ட இந்த மாதிரி ஒருத்தர் நெஞ்சுவலின்னு சொல்கிறாரு. கண்டக்டர் ஒன்று விசில் அடிச்சு டிரைவர் நிறுத்தி ஒருத்தர் நெஞ்சுவலியாக இருக்குது, பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் கொண்டு போங்க. ஹாஸ்பிட்டல்னா உடனே நிறுத்தி உடனே ஒரு ஆட்டோ உடனே ஹாஸ்பிட்டல் அப்படி இறக்கி அந்த பஸ்ஸை ஓரமாக நிறுத்தி அந்த பேசஞ்சரை இறக்கி அவர் கூட ஒரு பேசஞ்சரை அனுப்பி அல்லது ஒரு போலீஸ் அனுப்பி அது யாரையாவது ஒரு ஆம்புலன்ஸோ ஒரு இதே வர சொல்லி அதை அனுப்பிச்சி விட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். இதான் ஃபஸ்ட் எய்டு, லைஃப் சேவிங் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் சொல்லுவோம். சரி, இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அன்றாட நிகழ்வுகள் பார்க்குறீங்க. ஆனால் இதே அவசரம் நீங்கள் ஒரு விமானத்தில் பயணம் செய்யும்போது ஒரு விமான பயணியாக இருக்கின்ற பொழுது அந்த விமானத்தில் ஒரு 200 பேசஞ்சர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு யாருக்காவது ஒருத்தர் ஒரு ஹார்ட் அட்டாக் ஒரு நெஞ்சுவலி இருந்துச்சுன்னா அவங்கள உடனே ஏரோப்ளைனை உரமாக நிறுத்த முடியும், உடம்பை நிறுத்தி ஒரு டாக்ஸி எடுத்துக்கிட்டு உடனே அனுப்ப முடியுமா? ஏன்னா 40,000 அடிக்கு மேலே கடல் மட்டத்துக்கு மேலே அந்த விமானம் பறந்து கொண்டு இருக்கும். பெருவாரியான நேரங்களில் கடலுக்கு மேலேயோ அல்லது மலைகளுக்கு மேலேயோ அது பறந்துடும். அப்படி இருக்கும்போது எங்கே நிறுத்துறது, எப்படி அந்த பேஷண்ட்டை காப்பாற்றுறது, அந்த உயிரை எப்படி காப்பாற்றுறது? ஒரு சேலஞ்சிங்காக இருக்கா? இது மருத்துவ அதிசயம் தானே. இப்படிப்பட்ட அசாதாரண சூழ்நிலையில், தர்ம சங்கடமான ஒரு நிலைமையில், ஒரு வசதியுமே இல்லாத ஒரு சூழலில் ஒரு மருத்துவ அவசர சிகிச்சை எப்படி பண்ணுறது இப்படிங்கிறத பற்றி நான் ஒரு ஆராய்ச்சி கட்டுரை பண்ணி அந்த ஆராய்ச்சி கட்டுரை ரோமில் கொண்டு போய் ப்ரெசென்ட் பண்ணி அது பெருவாரியான மருத்துவர்களுடைய வரவேற்பை பெற்றது. அதனுடைய தலைப்பு என்னன்னா, தி இன்ஃப்ளைட் மெடிக்கல் எமர்ஜென்சிஸ் அண்ட் தி ரோல் ஆஃப் ஏவியேஷன் நர்சிங். அதாவது விமானத்தில் பயணம் செய்கின்ற போது ஏற்படுகின்ற மெடிக்கல் அவசர சிகிச்சை, அதற்கும் ஏவியேஷன் நர்சிங் என்ற
பொறுப்பிற்கும் சம்பந்தம் என்ன என்பதை பற்றி, தேவை என்ன, அவசியம் என்ன என்பதை பற்றி அந்த கட்டுரை எழுதி வருகிறது. அந்த கட்டுரை என்ன குறிப்பிட்டிருந்தா, ஒரு விமான பயணி விமானத்தில் பயணம் செய்யும்போது அந்த விமானம் 40,000 அடிக்கு கடல் மட்டத்திலிருந்து மேலே பறந்து கொண்டிருக்கின்ற போது அந்த விமானம் அடுத்த நியரஸ்ட் ஏர்போர்ட் என்பது இன்னும் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆக வேண்டும், பறக்க வேண்டும் என்ற நிலையில், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு மாரடைப்பு வலி வந்தால் அந்த நோயாளியை எப்படி காப்பாற்றும் என்பதை பற்றியான கட்டுரை. இந்த கட்டுரையால் ஒரு மருத்துவ அதிசயம், அற்புதம் என்பதை உங்களுக்கு படம் போட்டு காட்டுகிறேன். இப்போ பாயிண்ட் போகிறோம். நம்ம பிளேனில் போயிட்டுருக்கோம். திடீர்னு ஒருத்தருக்கு வந்து நெஞ்சு வலின்னா உடனே அந்த பசரை அனுப்புவாங்க. அந்த ஏர் ஹோஸ்டஸ் என்ன விஷயம் இருப்பாங்க, இந்த மாதிரி சக பேசஞ்சர் நெஞ்சு வலியாக பிடிக்கிறார் அப்படின்னு அந்த ஏர் ஹோஸ்டஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உடனே கமாண்டர் இன் சீஃப், பைலட் இன் கமாண்ட், அந்த பைலட் கமாண்டுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. அவர் வந்து இன்ஃபார்ம் பண்ணி உடனே அவர் வந்து பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவார் நைட்டில், எனிபடி ஆன் போர்ட், எனி டாக்டர் ஆன் போர்ட், ப்ளீஸ் கம் ஃபார் ஹெல்ப் as a good Samaritan goal அப்படின்னு சொல்லி அவர் அனௌன்ஸ் பண்ணுவார். அப்போ அந்த பேசஞ்சர் யாராவது ஒரு டாக்டர் இருந்தாங்க, அவங்களுக்கு அந்த ஹார்ட் அட்டாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய அந்த மருத்துவ ஞானம், அந்த மருத்துவ பயிற்சி இருந்தால் அவர் வந்து அந்த ஏர்கிராஃப்டில், ஒவ்வொரு ஏர்கிராஃப்ட்லேயும் எமர்ஜென்சி மெடிக்கல் கிட்டுன்னு ஒன்று ஒரு பாக்ஸ் இருக்கும். அதை அந்த சீஃப் ஏர் ஹோஸ்டஸ் திறந்து காமிச்சு அதில் உள்ள மருந்து எடுத்து அந்த நோயாளிக்கு கொடுத்து அந்த உயிர்காக்கும் அந்த கோல்டன் ஹவர் ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து அந்த ஆபத்திலிருந்து காப்பாற்றி, அதுக்கு பிறகு அந்த பைலட் வந்து கிரவுண்ட் சப்போர்ட்டுக்கு சொல்லி அந்த ஏர்கிராஃப்ட் இறங்கணுன்னா உடனே அதை ஷிஃப்ட் பண்ணி அந்த பேசஞ்சரை அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போகிற வரைக்கும் இந்த ட்ரீட்மெண்ட்டை பண்ண வேண்டியது இந்த டாக்டர் அனுபவம் அப்படிங்கிறவர் செய்வார். அப்படி ஒரு சமயம் டாக்டரே இல்லைன்னா கூட யார் செஞ்சாகணும், யாராவது ஒருத்தர் யார் செய்வாங்க, பெரும்பாலும் யாரும் செய்வார். இந்த மாதிரி சொல்வார். செய்கின்ற ஒவ்வொரு நிகழ்வும் ஒரு அதிசயம், ஒரு அற்புதம் தான் மருத்துவத்தில். இது மட்டும் இல்லை, நீங்கள் பேப்பரை கூட படிச்சிருக்கீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, நடுவானில் விமான பயணிகளே ஒரு கற்பிணிக்கு பிரசவம் பார்த்தார்கள். நடுவானில் அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. ஸோ இதெல்லாம், ஆனால் அந்த ஏர்ஹோஸ்டஸ் வந்து குவாலிஃபைட் நர்ஸும் கிடையாது, அந்த ஏர்கிராஃப்டில் ஒரு லேபர் வார்டும் கிடையாது, அந்த ஏர்கிராஃப்டில் ஒரு ஆப்ரேஷன் தேட்டரும் கிடையாது, அந்த ஏர்கிராஃப்டில் சலைன் கொடுக்குற வசதியும் கிடையாது, அந்த ஏர்கிராஃப்டில் அந்த நர்ஸுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய பேராமெடிக்கல் ஸ்டாஃபும் கிடையாது, அந்த ஏர்கிராஃப்டில் ஒரு கைனகாலஜிஸ்ட்டோ ஒரு அப்ஸ்டேட்டிஸ்டே கிடையாது, பிரசவ ஸ்பெஷலிஸ்டே கிடையாது. இருந்தாலும் அந்த விமான பணிப்பெண்கள் தங்களுடைய மருத்துவ அறிவுரையை வச்சு, ட்ரெயினிங்கை வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்கன்னு தான் நம்ம பார்க்குறோம். இதுவும் ஒரு மருத்துவ அதிசயம், மருத்துவ அற்புதம் என்றாலும் ஆச்சரியம். இனி ஒரு இடத்துக்கு போகும். இது நார்மல் டெலிவரி. இன்னொரு சந்தர்ப்பத்தில் ஒரு விமான பயணிக்கு, பெண்ணுக்கு, கர்ப்பிணி பெண்ணுக்கு பிரசவம் வந்து பயங்கர வழியில் கத்துது. இனி அடுத்த ஏர்கிராஃப்டை இறக்கணும்னா 1.5 மணி நேரம் கழிச்சு தான் இறக்க முடியும், ஏர்போர்ட்டு பக்கத்தில் உள்ள ஏர்போர்ட்டு. ஆனால் வழியில் துடிக்குது, எப்போ கற்பப்பை வெடிக்குன்னே தெரியல, அந்தளவுக்கு பயங்கரமாக கண்ட்ராக்ஷன் இருக்குது. குழந்தை கீழே வர மாட்டேது, குறுக்க வந்துருச்சு. அதை டிரான்ஸ்வர்ஸ் பொசிஷன் சொல்லுவாங்க. குழந்தை
பிரசவ வலி ஏற்பட அந்த குழந்தை கீழே இறங்கணும், அது இறங்க மாட்டேங்குது. இது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி, ஆப்ஸ்டெட்டிக் எமர்ஜென்சி, சர்ஜிக்கல் எமர்ஜென்சி. இதை தாயின் செயலை காப்பாற்றணும்னா உடனடியாக ஆப்போசிட் கொண்டு போகணும். சிசேரியன் பண்ணி தான் அந்த குழந்தை வெளியெடுக்கணும். நார்மல் டெலிவரி அந்த குழந்தை வராது. ரொம்ப லேட்டாச்சுன்னா அந்த கற்பப்பை வெடித்து தாயும் செய்யும் ரத்த வெள்ளத்தில் இறந்து விடுவார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையும் நடுவானில் ஏற்பட்டால் அந்த விமானிக்கு, அந்த நோயாளிகளுக்கு எப்படி இருக்கும், அந்த சக விமான பிரயாணம் செய்கிறவர்களுக்கு எப்படி இருக்கும், அந்த விமானத்தை ஓட்டு செல்கிற விமானிக்கு என்ன மாதிரி இருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். இந்த மாதிரி கட்டத்தில் அந்த நோயாளி தன்னால் ஆழ்ந்த முயற்சி எடுத்து அந்த எனி டாக்டரோட போர்டு இருந்தாலும் சரி, அந்த டாக்டரே இல்லைன்னா கூட ஏர் ஹோஸ்டஸுமே சேர்ந்து அந்த கர்ப்பிணியை எவ்வாறு காப்பாற்ற வேண்டும், தாயையும் செயல் எவ்வாறு சுகப்பிரசவமாக ஆக்க வேண்டும் என்று பாடுகின்ற பாடு இருக்கின்றது. அது அதிசயத்திலும் அதிசயம், அற்புதத்திலும் அற்புதம். இந்த மாதிரி சூழ்நிலையில், இது போன்ற சூழ்நிலை இன்னும் சொல்லப்போனால் ஒரு நடுவானில் பார்க்கும்போது ஒரு பயணி ஸ்ட்ரோக் வந்துச்சு. எப்படி ஃபர்ஸ்ட் எய்ட் போடும். இப்படிப்பட்ட காலங்களில் நாங்கள் டாக்டர், சிவில் ஏவியேஷன் டாக்டர் பல நேரங்கள் இப்படிப்பட்ட நோயாளியை அட்டன் காப்பாற்றிருக்கோம். எதனையும் குறிப்புன்னு சொல்லணும்னா, இண்டஸ்ட்ரி ட்ரெயினிங் கோயம்புத்தூர் டு சென்னை வரதுக்கு முன்னாடி வரக்குள்ள அங்குள்ள ஒரு ட்ரெயினில் ஒரு பேஷண்ட், லேடி பேஷண்ட் ஹார்ட் அட்டாக் ஆகிடுச்சு. ட்ரெயினில் யாத்திரையும் அந்த எமர்ஜென்சி மறந்து இல்லை. நான் அப்போ பயணம் பண்ணி போய் யார்கிட்ட சொன்னாங்க, நான் உடனே வந்து டிடிஆர்ட்டு சொல்லி இந்த 3 பெட்டிகளை தள்ளி ஒருத்தர் ஹார்ட் பேஷண்ட் வந்து ஒரு மருந்து வச்சுருந்தார். அவரை வர சொல்லி அந்த மருந்தை வாங்கி அந்த நோயாளிக்கு கொடுத்து, அப்போ அந்த சமயத்துக்கு அந்த உயிர்காக்கும் மருந்தை கொடுத்து அந்த லைஃப் சேவிங் ட்ரீட்மெண்ட் பண்ணி மேனேஜ்மெண்ட் பண்ணி அந்த பேஷண்ட்டை வந்து திருப்பத்தூரில் ட்ரெயினை நிறுத்தி ஆம்புலன்ஸை வர சொல்லி அந்த பேஷண்ட்டை செட் பண்ணி அனுப்பிவிட்ட அனுபவங்கள் உண்டு. இப்படி மருத்துவ பரிசோதனையில், மருத்துவ தொழிலில் ஒவ்வொரு நிமிடமும் ஒரு அற்புதம் தான், ஒரு அதிசயம் தான். இந்த மாதிரி மெடிக்கல் எமர்ஜென்சி வரும்போது ஒரு இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டில் 8-12 பேர் ஏர் ஹோஸ்டஸ் செய்கிறாங்கன்னா அதில் ஒருத்தரை குவாலிஃபைட் நர்ஸாக நீங்கள் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு எமர்ஜென்சி வரும்போது அவங்க நர்ஸாக மாறிடுவாங்க. எமர்ஜென்சி இல்லாதவங்களும் ஏர் ஹோஸ்டஸாக வேலை செய்வாங்க. இதில் அந்த 8 பேர்லேயோ 10 பேர்லேயோ ஒருத்தர் வந்து நர்ஸாக இருக்கணும், குவாலிஃபைட் நர்ஸாக. அவங்களுக்கு பேர் ஏவியேஷன் நர்ஸ். அந்த ப்ரொசீஜருக்கு பேர் ஏவியேஷன் நர்சிங் ட்ரைனிங். அதாவது இன்ஃப்ளைட் மெடிக்கல் எமர்ஜென்சி அண்ட் தி ரோல் ஆஃப் ஏவியேஷன் நர்சிங் அப்படிங்கிறதா இந்த கருத்துடைய ஆராய்ச்சியுடைய முயற்சி. இந்த மாதிரி செய்ய வேண்டும் என்று என்னுடைய ஆராய்ச்சி மூலமாக நான் வந்து கவர்மெண்ட் உலகநாடுகளுக்கு. எனவே எம்ஜிஆர் ப்ளஸ் நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் கேள்விப்பட்டது, இந்த மாதிரி ஒரு அவசர அசாதாரண சூழ்நிலையில் நீங்களும் விமானத்தில் பயணம் செய்யும்போது ஏற்பட்டால் இந்த பதிவை ஞாபகப்படுத்தி அந்த நோயாளிக்கு அங்கு இருக்கக்கூடிய டாக்டரோடு நீங்களும் ஒத்துழைப்பு செய்து, அங்குள்ள விமான பயணிக்கு நீங்களும் ஒத்துழைப்பு செய்து, அல்லது யாரும் இல்லை என்றால் அந்த விமான பயணிகளுக்கு நீங்களும் உறுதுணையாக இருந்து ஒரு உயிரை காப்பாற்ற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு இந்த பதிவு ஒரு பொதுநலத்தோடு மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று இதை பதிவிடுகிறேன். இந்த பதிவை பார்த்து நீங்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்பதற்காக என் நேயர்களே, உங்களுக்கு இந்த பதிவு உபயோகமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் டாக்டர் ஸ்ரீ.